ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2024க்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கான சிவி நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்று ஒரு டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் லிஸ்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணல. வெப்சைட்டில் வந்து ஜனவரி மந்த் தான் லிஸ்ட் விடுவோம், கவுன்சிலிங் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கவுன்சிலிங்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்க் லிஸ்ட் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு டவுட் இருக்குது இதில். ஓகேங்களா? என்ன டவுட் அப்படின்னா, இது எதன்படி என்ன யூஸ் சார், இந்த கம்யூனல் ரேங்க் என்ன யூஸு, ஓவரால் ரேங்க் என்ன யூஸு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிடலாம், இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்து அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். கம்யூனல் ரேங்க் எதுக்கு வச்சுருக்கிறாங்க, அது என்ன யூஸு, அதேமாதிரி ஓவரால் ரேங்கு எதுக்கு வச்சுருக்கிறாங்க, அது என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் ரெண்டையும் நல்லா பிரித்து பர்ஃபெக்ட் அனலைஸோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்று சொல்லிடுறேன். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ப்ளஸ் கொஸ்டின் வித் ஆன்சரோட வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கவரேஜோட உங்களுக்கு புக்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிறப்பு தமிழ் புக்கு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ மேலே இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் அடுத்த குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வருது. நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வருது. ஓகேவா? ஸோ அதனுடைய அந்த தமிழ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நடைபெறும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வேணும் சார், ஜென்ரல் தமிழும் வேணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் வேணும், ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? கம்யூனல் ரேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் இருக்குது. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் என்னது ஓவரால் ரேங்க் என்னது இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வச்சு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100வது கம்யூனல் ரேங்க் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைப்பிஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க, ஜேஏவுக்கு ஸ்டெனோவுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப்பிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டு 100வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் இருக்கிறாருன்னா அவர் ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆமாம், 200 இருக்கிறாரு. இப்போ அவர் இது அதே பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200வது கம்யூனல் ரேங்கில் 200ல் இருக்கிறாருன்னா ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 400வது ரேங்கில் இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நடக்குது. இப்போ ஒரு எம்பிசி என்ன சார், அவங்களே தான் சொல்லுவீங்களா, எம்பிசி எஸ்சிலாம் சொல்ல முடியுங்க, சொல்கிற மாதிரி இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னது கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது 100வது ரேங்கில் இருக்கிறாரு. கம்யூனல் ரேங்கில் 100வதாக இருக்கிறாரு அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு 275வது ரேங்க்கு வராரு. ஓகேங்களா? ஓவரால் ரேங்கில் ஒரு 275வது ரேங்கில் வராரு. புரியுதுங்களா? இப்போ எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்யூனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100வது ரேங்கில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950வது ரேங்கில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரேங்கும் ஒரு ஓவரால் ரேங்கும் இப்படி தான் வருது. ஓகேங்களா? அப்போ என்ன சார் இது வந்து இங்கே வந்து பிசி வந்து 100வது ரேங்கில் இருக்கிறாரு, இங்கே வந்து 200வது ரேங்கில் இருக்கிறாரு, இங்கே 200வது ரேங்கில் இருக்கிறாரு, இங்கே ஓவராலில் 400ல் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி 100ல் இருக்கிறாரு, இங்கே 275 ஓவராலில் வராரு. எஸ்சி வந்து 100வது ரேங்கில் இருக்கிறாரு கம்யூனலில், இங்கே 950ல் வராரு. ஓகேங்களா? ஸோ இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இது என்ன சார் யூஸு, இதனால் என்ன சார் நம்ம வந்து இது பண்ணுவோம், இந்த வேரியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ என்னென்னா இந்த கம்யூனல் ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் யாரை செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சிவி இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து கவுன்சிலிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த சிவி லிஸ்ட்டு அப்லோட் பண்ண சொல்லணும், இந்த கவுன்சிலிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடணும் அப்படிங்கிற இது ரெண்டுக்குமே
யாரை யூஸ் பண்ணுவாங்க, எந்த ரேங்கை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிவிக்கு 1:2 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? 1:2 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 395 பேர். ஓகேங்களா? ஒரு 395 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோவில் கூப்பிடணும். ஒரு ரேஷியோங்கிறது 395. இப்போ 2 ரேஷியோ அப்படிங்கிறது என்னது? 395 இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேர். ஓகேங்களா? அப்போ ஒரு 800 பேரை சிவி கூப்பிடலாம் அப்படிங்கிற 800 பேரை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்யூனல் ரேங்கை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி பிசிக்கு அவங்களுடைய இடஒதுக்கீடு எவ்வளோ சீட்டு வருதோ அதோட 2, எம்பிசிக்கு அவங்க இடஒதுக்கீடு 2. ஓகேங்களா? அப்படி பண்ணால் ஒரு 800 பேரை எஸ்சிக்கு கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 800 பேரை எதை வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த கம்யூனல் ரேங்கை வச்சு தான் கூப்பிட்டாங்க. ஓகேங்களா? கம்யூனல் ரேங்கை வச்சு தான் என்ன பண்ணாங்க? கூப்பிட்றாங்க. புரியுதுங்களா? சரி, கம்யூனல் ரேங்கை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ 800 ரேங்கு 800வது வரலும் கூப்பிட்றாங்களா? இப்போ 1வது ரேங்கு யார்? அவங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன? இப்போ 800வது ஆள் யார்? அவங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன? அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். ஓவரால் ரேங்கை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவங்க எடுத்துருக்கிற ஓவரால் ரேங்கை தெரியப்படுத்துகிறாங்க. அவங்கள செலக்ட் பண்ணுறது வந்து கம்யூனல் ரேங்கை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கு. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஓவரால் ரேங்கு எஸ்பெஷலி எதுக்கு சார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரேங்கு எதுக்கு எஸ்பெஷலி பயன்படுத்துகிறாங்க? ஓகேவா? ஓவரால் ரேங்கனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா? இப்போ கவுன்சிலிங் நடக்குது. இப்போ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமோ அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெமோ அனுப்புகிறாங்க. அந்த மெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான டேட் இருக்கும், உங்களுக்கான டைம் இருக்கும், உங்களுக்கான டேபிள் இருக்கும். எந்த டேபிளில் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் இந்த 3 தான். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1 ஜனவரி 1 வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜனவரி 1 2 3 இல்லை 4 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம்? அந்த டிஎன்பிசி ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது ஓவரால் ரேங்க் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓவரால் கம்யூனல் ரேங்கில் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓவரால் ரேங்க் வச்சு உங்களை டேட்டு கூப்பிடுவாங்க. நீ 1 வரணும்பா. ஓகேங்களா? 1 ரேங்க் இருக்கிறவங்கள 1 புரியுதுங்களா? 1லேருந்து ஒரு 500க்குள்ளே இருக்கிறவங்கள 1 ஓகேங்களா? 500லேருந்து 1000க்குள்ளே ஓவரால் ரேங்க் இருக்கிறவங்க 2 1001லேருந்து 1500 இருக்கிறவங்க 3 புரியுதுங்களா? அப்போ ஓவரால் ரேங்க் படி வச்சு உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பின்னால் போக டேட் உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கும். அதேமாதிரி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் அதிகமாக டைமும் என்ன ஆகிட்டு இருக்கும்? அதிகமாகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 ரேங்க் இருக்கிறவங்க 8:30, 2 ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8:35. புரியுதுங்களா? ஒரு 25 ரேங்க் வரலும் 8:30 வருவாங்க. அடுத்து 25 ரேங்க் அப்படி. புரியுதுங்களா? அதுவும் டைமும் வந்து உங்களுடைய ரேங்க் அதிகமாக டைமும் அதிகமாகிட்டு போகும். அதேமாதிரி டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா 1வது டேபிள், 2வது டேபிள், 3வது டேபிள், 4வது டேபிள் எக்ஸ்ட்ரா டு 25 டேபிள் வரை இருக்கும். 25 டேபிள் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்கு தகுந்த மாதிரி டேபிள் வந்து நம்பர் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும், அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த டேட்டு டைமு டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓவரால் ரேங்க் வருது. உங்களை கவுன்சிலிங் கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்க்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கம்யூனல் ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகேங்களா? உங்களை செலக்ட் பண்ணுறது, உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடலாமா வேணாமான்னு செலக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுறது, சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்குங்க. கம்யூனல் ரேங்க் வச்சு தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, சிவி அப்லோட் பண்ணுறாங்க, கவுன்சிலிங்க்கும் கூப்பிட்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஓவரால் ரேங்கினுடைய யூசேஜ் என்ன இருக்குது? ஓவரால் ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகுது? உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்டு. ஓகேங்களா? கவுன்சிலிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரேங்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க்கும் ஓவரால் ரேங்க்கும் உள்ள வித்தியாசம். இனிமேல் யாருமே வந்து ஃபோன் பண்ணிலாம் இதை கேட்காது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. டவுட்டு வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேர் டவுட் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யாருமே என்ன பண்ண தேவையில்ல. இனிமேல் கம்யூனல் ரேங்க் வச்சு செலக்ட் பண்ணுவாங்களா, ஓவரால் ரேங்க் வச்சு செலக்ட் பண்ணுவாங்களா, என்ன வித்தியாசம் சார், என்ன சார் 2 ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரும் என்ன பண்ண தேவையில்ல. இனிமேல் கேட்க தேவையில்ல. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.